ஒரு தமிழ்நாட்டுக்காரர் எடுத்த படத்தை பார்த்து தான் மலேசியா சிங்கப்பூர்லேயே முதல்ல ஒரு படம் எடுத்திருக்காங்களா கேமராவில். ஆமாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வரலாற்று பர்சனாலிட்டி யார் அப்படின்னா ஆர் நடராஜ முதலியார் அவர்கள். இவர் 1885 வேலூரில் பிறக்கிறாங்க. இவர் சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணணும், புதுசாக பண்ணணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. நடராஜ முதலியார் அவர்கள் முதல்ல என்ன பண்ணுறாங்க, 1906 ஒரு வாட்சன் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் கம்பெனி, வேலூரில் பிறந்தாலும் இவர் மெட்ராஸ்க்கு குடிபெயர்ந்துடுறார். வாட்சன் அண்ட் கோ கம்பெனி கூட டைஅப் பண்ணி இந்த சைக்கிள் விற்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மவுண்ட் ரோடில் பண்ணிட்டு இருக்கிறார். பிறகு 1911 ரோமர் டான் அப்படின்ற இன்னொரு கம்பெனி கூட சேர்ந்து இந்த வெளிநாடு கார்களுக்கான ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறார். பிறகு 1912 1913 ஆடிசன் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி கூட சேர்ந்து அமெரிக்க காரை டைரக்டாக நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணி அமெரிக்கன் காரை செல் பண்ணுறார். இந்தியாவிலேயே ஒரு அமெரிக்கன் காரை டைரக்டாக பர்ச்சேஸ் பண்ணி செல் பண்ணது அந்த பெருமைக்கும் சொந்தக்காரர் வேலூர் ஆர் நடராஜ முதலியார் அவர்கள். இவருக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும்னு தோன்றதால ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு, தாதா சாஹேப் பால்கே அப்படின்றவர் தான் இந்தியாவிலேயே முதல்ல கேமராவில் படம் எடுக்கிறார். அவரோட ஒரு படத்தை பார்த்து ரொம்ப வியந்து போய் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆனதுக்கப்புறம் ஏன் நம்ம தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் நம்ம இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வருது. அதனால் இவர் என்ன பண்ணுறார், நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லாமே இப்போ நாடக சபைகளாக இருந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பம்மல் சம்பந்தம் முதலியார் அவர்கள், அவர் பார்த்திங்கன்னா எப்படி தமிழ் நாடக உலகத்தினுடைய தந்தை, த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ் தியேட்டர் சொல்கிறோமோ, அதே போன்று ஆர் நடராஜ முதலியார் அவர்கள் தான் த ஃபாதர் ஆஃப் தமிழ் சினிமா, தமிழ் சினிமாவின் தந்தைன்னு போற்றப்பட்டவர் நடராஜ முதலியார். அது ஏன் நான் சொல்கிறேன் கேளுங்க. நாடகமாக மட்டும் இருந்தால் நம்மளுடைய தமிழ், நம்மளுடைய அந்த போயட், இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே ஏன் ஒரு கேமராவில் ஷூட் பண்ணி தியேட்டரில் போடக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வருது. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, இது சம்மந்தமாக என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்காக இந்தியாவிலேயே இப்போ கேமரா வச்சுட்டு இருந்த ஒரே ஒரு ஆள் ஸ்டீவர்ட் ஸ்மித்ன்னு சொல்லப்படுறவர். அவர் டெல்லியில் நம்மளுடைய லார்ட் கார்சன் அவரை பற்றின ஒரு புகைப்படங்கள், ஒரு படம், ஏதோ ஒரு இந்தியாவை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக, ஒரு ஆவணப்படம் எடுக்கிறதுக்காக வரார். எப்படியோ இங்கிருந்து அவர் பூனேக்கு வரும்பொழுது, பூனேயில் 1916 அந்த வருஷத்தில் போய் ஸ்டீவர்ட் ஸ்மித்தை போய் பார்த்து அவர்கிட்ட இந்த கேமராவெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி ஷூட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இவர் அவர்கிட்டயே அந்த கம்பெனி பேர் வில்லியம்சன் கம்பெனி கேமரான்னு சொல்லுவாங்க. அந்த கேமராவை 10,000 ரூபா பணம் கொடுத்து தன்னுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையும் விற்றுட்டு 10,000 ரூபா பணம் கொடுத்து அந்த கேமராவை வாங்கி கொண்டு வந்து, இதற்கு ரீல் இந்தியாவில் எங்கேயுமே இப்போ கிடைக்கல. அந்த டயத்தில் லண்டனில் மட்டும்தான் கொடாக்குன்னு ஒரு கம்பெனி தான் இந்த ரீல் வச்சுருப்பாங்க. லண்டன் கொடாக் கம்பெனியில் இவருக்காகவே ஃப்ளைட்டில் இந்த ரீலை இறக்குமதி பண்ணி இவரே ஸ்கிரிப்ட், டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ஆக்டிங் கூட எல்லாமே பண்ணி இவர் முதல்ல ஒரு படம் எடுக்கிறார். அதுதான் கீச்சக வதம் அப்படின்ற ஒரு படத்தை 35,000 ரூபா தன் சொந்த படத்தை போட்டு, அதாவது இவர் தான் ஆக்டர், டைரக்டர், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, மியூசிக், ப்ரொடியூசர் இவர் தான். 35,000 ரூபா கொடுத்து ஒரு படம் எடுக்கிறார். இந்த படத்தை போடுறதுக்கு தேட்டர் இல்லை. அதனால் இவராகவே போய் இந்த படத்தினுடைய ரீலை கொண்டு போய் மும்பை, கல்கட்டா, டெல்லி போன்ற தமிழ்நாடு, ஹைதராபாத் எல்லா இடத்துலையும் இவர் இந்த படத்தை டிஸ்பிளே பண்ணுறார். இன்னொரு விஷயம், இதுதான் முதல்ல நம்ம எடுத்த சைலண்ட் ஃபில்ம். இந்தியாவுடைய முதல் சைலண்ட் ஃபில்ம் இதுதான். தமிழ்நாட்டில் எடுத்தப்பட்ட முதல் கேமராவில் எடுத்த சைலண்ட் ஃபில்மும் இதுதான். இதை பார்த்து தான் 1928 ரகுபதி பிரகாஷா மற்றும் ஜேசி டேனியல் இவங்க 2 பேர் இவர்கிட்ட இது சம்மந்தமாக பயிற்சி பெற்று கற்றுக்கிட்டு மலேசியா அண்ட் சிங்கப்பூரில் போயிட்டு இவங்க அந்த போன்ற ஒரு படம் எடுக்கிறாங்க. இதுதான் ஆர் நடராஜ முதலியார் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த ஒரு சாதனையானது 1970 தமிழக அரசாங்கம் இவருக்கு ஒரு பாராட்டு நடத்தியிருக்கிறாங்க. இவருக்கு ஒரு சோகமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி கேமராவில் ஷூட் பண்ண தமிழ்நாட்டினுடைய முதல் திரைப்படமானது இன்னைக்கு அந்த ரீல் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் சவுத் இந்தியாவிலே முதல் ஸ்டூடியோ, அதாவது இப்போ முன்னாடியெல்லாம் செட்டு போட்டு இந்த ஒரு ஸ்டூடியோக்குள்ளே படம் எடுக்கிறத முதல்ல இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். சவுத் இந்தியாவிலே முதல்ல நம்ம புருஷவாக்கத்தில் இருக்க மில்லர்ஸ் ரோட்டில் தான் அந்த ஸ்டூடியோவை கொண்டு வந்திருக்கிறார். அந்த மில்லர்ஸ் ரோட்டில் தான் இந்த படத்தை எடிட் பண்ணுறதுக்கு இந்த ரீலியும் இவர் கொண்டு வரார். அப்போல்லாம் பெங்களூரில் மட்டும்தான் எடிட்டிங் இருந்தது. இவருடைய முதல் படத்தை பெங்களூருக்கு போய் எடிட் பண்ணாலும் அவருடைய 2வது 3வது படம், அதாவது திரௌபதி வாஸ்திர பகரம், இது 1918 எடுக்கிறார். அதுக்கப்புறம் லவகுசா 1919 எடுக்கிறார். பிறகு ருக்மணி சத்யபாமா அப்படின்ற ஒரு படமும், மயில் ராவணா படமும், மார்க்கண்டேய படமும், அதே மாதிரி வேலூர் கோட்டையில் முதல்ல ஷூட் பண்ண படம் மயில் ராவணான்ற ஒரு படம். கிட்டத்தட்ட ஒரு 8 படங்கள் எடுத்திருக்கிறார் ஆர் நடராஜ முதலியார் அவர்கள். ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இவர் முதல்ல எடுத்த படமான இந்த கீச்சக வீதம், இந்த படத்தினுடைய ஃபிலிம் ரோல் இன்னைக்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால்
ஒரு 1923 இவருடைய ஸ்டூடியோவில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தினால், ஒரு துயர சம்பவத்தினால் இவருடைய மகன் உயிரிழக்கிறார். அப்போ இவர் வச்சிருந்த படத்தினுடைய ரீல் எல்லாமே எரிந்து சாம்பலாகி விட்டது. இவரை தமிழ் சினிமாவும் மறந்து விட்டது, தமிழ்நாடும் மறந்து விட்டது. இக்கால அசிஸ்டன்ட் டைரக்டர், ப்ரொடியூசர் யாருக்குமே இவரை பற்றின ஒரு அவேர்னஸோ இவரை பற்றி தெரியவில்லை. இது ரொம்ப சோகமான விஷயம். அந்த 1923 ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவர் அந்த படம் எடுக்கிற அந்த ஒரு விஷயத்தையே விட்டுட்டா ரொம்ப டிப்ரெஸ் ஆகி ரொம்ப இதாகிட்டாங்க ஐயா அவர்கள். நடராஜ முதலியார் ரிப்பேர்பட்ட சாதனை பண்ண இவரை நம்மளுடைய இந்திய அரசாங்கமோ தமிழ் அரசாங்கமோ ஒழுங்காக கௌரவிக்கவில்லை. கண்டிப்பாக இந்தியன் நேஷனல் அவார்ட் நம்ம ஃபிலிம்ஸ்க்கு கொடுக்குற தேசிய விருதில் டைரக்ஷனுக்கோ இல்லை சினிமோட்டோகிராஃபிக்கோ இவருடைய பேர் வச்சு தானே அவார்டு கொடுக்கணும். இன்னைக்கு எப்படி தாதா சாஹிப் பால்கே பேரில் நீங்கள் அவார்டு கொடுக்குற மாதிரி நடராஜ முதலியார் பேரை வைத்து தான் அவார்டு கொடுக்கணும். கண்டிப்பாக தமிழ் திரைத்துறையினர் இவருக்கு ஒரு பாராட்டு விழாவும் எடுக்கணும். இவர் பேரில் தான் நம்ம ஸ்டேட் அவார்டும் கொடுக்கணும், நேஷனல் அவார்டும் கொடுக்கணும். அதுதான் நாம் இவருக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை. மீண்டும் வேறு ஒரு வரலாற்று தலைவரனுடைய ஒரு வரலாறு வச்சு நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.